மச்சான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா. என் வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒன்று நிற்குது. நாம் அந்த காலேஜில் பார்த்தோம்ல, அந்த பெண்ணுடைய உருவம் தாண்டாம் என் வீட்டு வாசலில் நின்றுருக்கு. அந்த பெண்ணுடைய உருவம் என்கிட்ட சொன்ன விஷயம், இன்னும் 24 மணி நேரத்தில் நீ சாக போகிற அப்படின்னு. எனக்கு என்னவோ இதுதான் என்னுடைய கடைசி இரவாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே பயமாக இருக்குடா அப்படின்னு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் வின்சன் இன்ஸ்பயர்ட் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். இன்றைக்கி நாம் சுதர்சன், மோகன், விமல் இன்னும் 2 பேர் சேர்ந்து பேய் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட இல்லை பேய் காலேஜுக்கும் போயிட்டு பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தேடி இருப்பாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல பேய் இருந்திருக்கு. இதனால் இவங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் பார்த்துருந்தோம். இது அதோடைய தொடர்ச்சியான செகண்ட் பார்ட்டு தான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கிளியராக புரியும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம நிறையவே விறுவிறுப்பான அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பேருமே அந்த பாத்ரூமை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்த அடுத்த செகண்டு 2 பேருமே அப்படி ஆச்சரியத்தோட ஒருத்தர் முகத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த எரிஞ்சு போன பிணத்தினுடைய நாத்தம் அந்த பாத்ரூம்குள்ளே தான் அடிச்சிருக்கு. பாத்ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதோ சுத்தமான காற்றை சுவாசிக்கிற மாதிரி சாதாரணமாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் சுதர்சனம் அவரோட கிளாஸுக்கு வந்துடுறாரு. கிளாஸில் மோகனும் இருக்காரு. டேய், ஏன் லேட்டு? ஏன் உடம்புலாம் ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது? என்ன ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கும், என்னாச்சு அப்படின்னு கேட்க. ஆனால் சுதர்சனம் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்போதைக்கு அங்கே சொல்லலை. இல்லை மச்சான், பாத்ரூம் வழுக்கி விழுந்துட்டேன், அதான் அதெல்லாம் தொடச்சிட்டு கழுவிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிச்சிடறாரு. இப்படி காலேஜும் முடியுது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே காலேஜுக்கு வெளியிலையும் மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணதுக்கப்புறம் டேய் இப்போ விமல் வீட்டுக்கு தானே போகிறோம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு டைரெக்டாக விமல் வீட்டுக்கும் போகிறாங்க. இவங்க நல்ல நேரம் விமல் வீட்டு வாசல்லையும் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியும், அதுவும் புதுசாக ஒரு விமலை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவரும் வாசல்லையும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இதை பார்த்த பசங்களும் என்னடா இவன் ஒரு மாதிரி இருக்கான், ஒருவேளை உண்மையிலேயே உடம்பு தான் சரியில்லை போல இருக்கு, சரி வாங்க அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு எல்லாருமே பக்கத்தில் உட்காந்து விமல் கிட்டையும் பேசுகிறாங்க. ஆனால் விமல் வாயை திறக்கவும் மாட்டாரு. இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா, நேற்று நைட்டு அந்த பேய் காலேஜில் ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்களா, அந்த பொண்ணும் ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி உட்காந்துருக்குமே, அந்த மாதிரி தான் இப்போது விமலும் சிரிக்கிறாரு. இதை பார்த்த பசங்க, இவன் நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குன்னே நேற்று அந்த பொண்ணு சிரிச்சதே அதே மாதிரி சிரிக்கிறான் பாரு அப்படின்னு இப்போ சுதர்சன் என்ன பண்ணுறான்னா விளையாட்டா விமலை அப்படியே தட்டுறாரு, முதுக தட்டுறாரு. அப்படி தட்டும்போது விமல் சுதர்சனை ஒரு மாதிரி முறைக்கிறாரு. முறைச்சது மட்டும் இல்லாமல் சுதர்சனை அடிக்கவும் போகிறாரு. அந்த இடத்துல விமல் சுதர்சன் அடிக்கிறாரு. சுதர்சன் அடிக்கிறத தடுக்கிறாரு. அப்படி தடுக்கும்போது மற்ற பசங்க எல்லாருமே விமலை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யாராலையுமே தடுக்க முடியல. இந்த இடத்துல 8 பேரில் அடி வாங்குறது ஒருத்தர், அடி கொடுக்கறது ஒருத்தர், மீதி 6 பேருமே இந்த அடிக்கிற விமலை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு விமலுக்கு எப்படியும் யானை பலம் கிடைச்சது அப்படின்னு தெரியல. ஒரு வழியாக விமலை அப்படியே விலைக்கு உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் டேய் என்னடாச்சு உனக்கு, இவன் எப்பவுமே கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி தானே எப்பவும் பேசுகிறான், உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு மற்ற பசங்க எல்லாருமே விமலை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. அப்படியே சமாதானமாக ஆகுறாங்க. அப்போது மோகன் சொல்கிற விஷயம், மச்சான் அவன் உடம்பை தொட்டு பார்த்தீங்கல்ல, இப்போவும் அவன் உடம்பு ரொம்பவே சில்லுன்னு இருக்குடா, எதுவும் ஐஸ் பட்டியில் வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு ஓகே உங்கள் வீட்டில் ஏசி போட்டு தூங்கணும், ஏசி கீழே படுத்தா சில்லுன்னு இருந்தது, இவங்க வீட்டில் ஏசியே இல்லைடா, ஏன் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க. ஆமாம் மச்சான், அவன் என்னை அடிக்கும்போது கூட அவன் கையெல்லாம் ரொம்பவே சில்லுன்னு தான் இருந்தது. இது வரைக்கும் நம்ம அடிச்சு பிடிச்சி என்னென்னவோ பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் இவன் உடம்பு சூடாக தான் இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சந்தேகத்தோடு பேசிகிட்டே இருக்க. அப்போது விமலோட அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலையும் வராங்க. வாங்கப்பா வாங்க, நைட்டு எங்கே போய் சுற்றுனீங்கன்னு தெரில, நேற்று நைட்லேருந்தே என் புள்ள ஒரு மாதிரி தான் இருக்கான், அவன் முகத்தை பார்த்தீங்களா எப்படி வெளுத்து போயிருக்கு, உடம்புல ரத்தம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவனுக்காக கடைக்கு போயிட்டு ஆட்டு ரத்தமோ அந்த ரத்தம் சுரக்கிறதுக்காக சில பொருள்லாம் வாங்கி வந்திருக்கேன், தயவு செஞ்சு அவனை சாப்பிட சொல்லுங்கப்பா, காலிலேருந்து அவன் சாப்பிடவே மாட்டான், பேச்சு கொடுத்தா கூட பேசவே மாட்டான், கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்களா அப்படின்னு சொல்ல. டேய் என்னடா சாப்பிடலையா, வா சாப்பிடலாம் அப்படின்னு
மற்ற பசங்க எல்லாருமே வலுக்கட்டாயமாக அவரை கையை பிடிச்சும் உள்ளேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ விமலோட அம்மா வீட்டில் ஆட்டு ரத்தம் கல்லீரல் அப்படின்னு நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. செஞ்சு வச்ச சாப்பாடை கண்ணு முன்னாடி எடுத்து வந்து வச்சதுக்கப்புறம் விமல் கண்மூடித்தனமாக எல்லாத்தையுமே நல்லா வாயில் போட்டு அப்புறாரு 2 கையை பயன்படுத்தி சாப்பிட்றாரு. இதை பார்க்கும்போது மற்ற நண்பர்கள் கொஞ்சம் மிரண்டும் போகிறாங்க. ஏன்னா இவன் பெரும்பாலும் சாப்பாடு ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிடுவான். இந்த மாதிரி இவன் சாப்பிடவே மாட்டான். ரீசெண்டாகவே அவன் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பசங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. ஆனால் அந்த பெரியவர் சொன்ன அளவுக்குலாம் இவங்க யோசிக்கல. ஜஸ்ட்டு ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும்தான் பசங்களுக்கும் தோணுது. இப்படி மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே எந்திரிச்சு கையெல்லாம் கழுவல, வாயெல்லாம் துடைக்கல, அப்படியே எந்திரிச்சு வாசல்லையும் போயிட்டு உட்கார்றாரு. இதை பார்த்த நண்பர்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் கையும் கழுவி விடுறாரு, அந்த முகத்தையும் தொடச்சி விடுறாரு. அப்போ தான் பசங்க எல்லாருமே ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. டேய், என்னடா இவன் முகம், கை கால்லாம் ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கு, அண்டு கையெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்குது, என்னாச்சு இவனுக்கு, இவன் நம்ம விமலே இல்லையே அப்படின்னு மௌனும் சரி விமலும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் விமலையும் பார்க்குறாங்க. உடம்பும் சில்லுன்னு இருக்கு. ஆனால் விமல் எந்திரிச்சு நடக்கிறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, கோவப்படுறாரு. இதை பார்த்த பசங்களுக்கு லைட்டாக சந்தேகமாக வருது. அப்படி எந்திரிச்சு சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அப்படி போகிற வழியில் தான் சுதர்சனம் பாத்ரூமில் நடந்த விஷயத்தை பற்றி இப்போது மோகன்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட மோகனும் பதறாரு. டேய், அப்போ உண்மையிலே பேய் இருக்குடா, நாம தான் போயிட்டு ஏதோ நோண்டி விட்டுட்டு இருக்கோம், அதுதான் இப்போ நம்ம ஃப்ரெண்டான விமலை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவன் உடம்புல பேய் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நாம் ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு மோகனும் சொல்கிறாரு. அப்போ சுதர்சன் ஒரு விஷயத்த சொல்ல இந்த ஒரு விஷயத்த கேட்ட மோகனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அவன் நம்ம ஃப்ரெண்டா அப்படின்னு பதிலுக்கு மோகனும் சுதர்சனை திட்டுறாரு. அப்படி சுதர்சன் மோகன் கிட்ட என்ன கோபம் வர மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு வர வழியில் அந்த வயசான தாத்தாவை பார்த்துருப்பார்ல, அவரும் ஒரு விஷயத்த அழுத்தி சொல்லியிருப்பாரு. போகும்போது 5 பேராக போயிருப்பீங்க, வரும்போது 4 பேராக வந்திருப்பீங்களே அப்படின்னு சொல்ல, சுதர்சனம் தாத்தா போன நாங்கள் எல்லாருமே கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, டேய் செத்து போன பணத்தை தானே நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வயசானவரும் சொல்லியிருப்பாரு. மோகன் நீ நல்லா யோசிச்சுப்பாரு, நைட்டு அவன் உடம்புல பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது. நம்ம அவ்வளோ தண்ணியும் தெளித்து பார்த்தோம். ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் அவன் நம்ம அந்த காலேஜில் ஒரு பேயோட உருவத்தை பார்த்தோம்ல ஒரு பொண்ணு, அதே மாதிரி தான் இவனும் உட்காந்துட்டு இருந்தான், நீ அதை பார்த்த. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவன் உடம்பு செத்து போன மாதிரி சில்லுன்னு இருக்குது, அண்டு ரத்த ஓட்டம் இல்லாமல் வெளுத்து போயும் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும், நீயே சொல்லு அப்படின்னு கேட்க மோகன் இப்போ தான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாரு. இப்படி அன்னைக்கு இரவும் வருது. இந்த பக்கம் சுதர்சன் அவங்க வீட்டில் இந்த ஒரு விஷயத்த யோசிச்சபடி, அதாவது விமலை பற்றி யோசிச்சபடியும் சாப்பிடாம கூட அவரோட ரூமில் படுத்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் விமலோட அம்மாவும் டேய் சாப்பிடாம எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன், வா சாப்பிட்லாம், டைம் ஆகுது, சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்ல விமலை எந்திரிச்சு வந்து வேண்டாம் விருப்பம் சாப்பாடையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் சரி போய் தூங்கலாம் அப்படின்னு அவர் ரூமில் அவர் படுத்துட்டு இருக்க. இப்படியே நடுராத்திரியும் வருது. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுதர்சன் இவங்க வீட்டோட வாசல் கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க. இந்த ஒரு சத்தம் சுதர்சனுக்கும் கேட்குது. ஆனால் இவர் போய் திறக்கல, ஏன்னா ஹாலில் அம்மா அப்பா படுத்துட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்திருப்பாங்க அப்படின்னு இவரும் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டு அப்படியே சைலண்டாக படுத்துக்கிறாரு. இப்படி கண்ணு மூடன ஒரு சில வினாடிகளில் இவங்க வீட்டு ஹாலில் கதவை திறக்கிற சத்தமும் கேட்குது. கதவை திறந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான அலறல் சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் சுதர்சனுடைய அம்மாவுடையது. என்ன அம்மா கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு இவரும் அவசரமாக எந்திரிச்சு போயிட்டு ஹால்லையும் பார்க்குறாரு. அந்த இடத்துல அம்மா அப்படியே பயந்த மாதிரி நிற்கிறாங்க. வீட்டு கதவும் திறந்துருக்கு. சுதர்சன் எந்திரிச்சு வெளியில் வர நேரத்தில் தான் அவங்க அப்பாவும் முடிச்சு எந்திரிச்சிருக்காரு. 2 பேருமே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா என்னாச்சுமா ஏன் கத்துன அப்படின்னு கேட்க, அப்போது சுதர்சனோட அம்மா வாசல் கிட்ட அப்படி கையை நீட்டின மாதிரி எதையோ ஒன்று காட்டுறாங்க. அவங்க உடம்பெல்லாம் அந்த அளவுக்கு நடுங்கியும் இருக்குது. சுதர்சனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, டேய் நீ இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே லைட்டாக வெளியில் எட்டி பார்க்குறாரு. வெளியில் யாருமே இல்லை. மா யாருமே இல்லை, நீ எதுக்கு பயந்தா அப்படின்னு சுதர்சனோட அம்மாவும் கேட்க, இல்லைங்க வெளியில் பாருங்க அப்படின்னு சொல்ல சுதர்சன் அவங்க அப்பாவும் பொறுமையாக அந்த வாசல்லேருந்து வெளியிலையும் போய் பார்க்குறாரு. வெளியில் போய் பார்த்தா அப்புறம் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் கீழேயும் விழுந்துடுறாரு. ஐயோ அப்பா விழுந்துட்டாரு அப்படின்னு அப்பாவை தூக்கிறதுக்காக சுதர்சனும் வாசலை விட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போய் அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தார்ல, அம்மாவும் பார்த்து பயந்தாங்களே, அது என்னன்னு பார்க்கறதுக்காக இவரும் அந்த திசையில் திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தா இவருடைய இதயமே அப்படியே அடைச்சா மாதிரி ஒரு சில வினாடிகள் உறைஞ்சே போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க வீட்டு திண்ணையில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க.
அப்படி உட்காந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. சொல்ல போனால் சாதாரண மனுஷன் மாதிரியே இல்லை. இதில் சுதர்சனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா சுதர்சனோட கையை பிடிச்சிட்டு டே போவாத அப்படின்னு கையை பிடிச்சி இந்த பக்கமும் இழுக்கிறாரு. அப்போ சுதர்சன் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவத்தை கொஞ்சம் தெளிவாக பார்க்குறாரு. தெளிவாக பார்த்துட்டு டேய் விமல், நீயாடா? நீ எதுக்குறா இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அந்த உருவத்தை கூட பேச்சும் கொடுக்குறாரு. இதை பார்த்த சுதர்சனோட அம்மாவும் அப்பாவும் என்ன இவன் பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது வெளியில் உட்காந்துருக்கிறது இவங்களை பயமுறுத்துறது வேற யாருமே இல்லை, சுதர்சனுடைய நண்பனான விமல். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இப்போ விமல் இவருடைய உடல் ரத்தமே இல்லாமல் ஒரு மாதிரி வெளுத்து போயும் இருக்கும். இதை புதுசாக பார்க்குறவங்க இதோ செத்து போனோம் பேய் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் சுதர்சனோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி பயந்துருக்காங்க. ஆனால் சுதர்சனுக்கு விஷயம் தெரியும், ஸ்டார்டிங்கில் பயந்துருக்காரு. அதுக்கப்புறம் தெளிவாக பார்க்கும்போது தான் விமல் வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மாகிட்டையும் சரி அப்பாகிட்டையும் சரி, அம்மா என் ஃப்ரெண்டு தான்மா, என் கூட படிக்கிற விமல் தான், அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவானே அவன் தான் அப்படின்னு சொல்ல, அவனா? டேய் என்னடா இவன் ரத்தமே இல்லாமல் பேய் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு முழு அடையாளமும் தெரியுது, இது நம்ம பையன் கூட படிக்கிற விமல் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அம்மா அப்பாவும் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. வீட்டுக்கு வெளியிலேருந்து சுதர்சனும் விமல் கிட்டேயும் பேச, டேய் எப்படி நீ வீட்டுக்கு வந்த? உன் வீடு இவ்வளோ தூரமாச்சு, எப்படி வந்த அப்படின்னு கேட்க, நான் நடந்து தான் வந்தேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு. விமல் எப்படி சொல்கிறாருன்னா, உடம்புல உணர்ச்சியே இல்லாத ஒருத்தர், ஆமாம் சாப்பிட்டேன் வந்தேன் போனேன் அப்படின்னு உணர்வே இல்லாமல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் விமலும் சொல்கிறாரு. டேய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க? இந்த நைட்டில் உன்னை பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்கடா. நீ நடுராத்திரியில் ஊருள்ள வரும்போது எத்தனை பேர் உன்னை பார்த்து பயந்துருப்பாங்க அப்படின்னு கேட்க, அது வரைக்கும் விமல் அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் இப்படியே இருந்திருக்காரு. இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் விமல் அப்படியே நிமிர்ந்து சுதர்சனை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? ஏன் எல்லாரும் பார்த்து என்ன பயப்படுறீங்க? நாம் அந்த காலேஜுக்கு போயிட்டு பேயை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஆனால் அந்த இடத்துல உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு எனக்கும் தெரியாது. அந்த காலேஜ் உள்ள போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியில் ஓடி வரும்போது நான் கால் தடிக்கு கீழே விழுந்தேன். அது வரைக்கும் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சொல்லப்போனால் ஏதோ நான் செத்துட்டா மாதிரி இருக்குது. என் உடம்புல என் ஆன்மா இல்லாமல் வேற ஏதோ ஆன்மா குடியிருக்கிற மாதிரி இருக்குது. என் சொந்த உடம்புல என்னால் அப்பப்போ தான் வந்துட்டும் போக முடியுது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட இதை பற்றி கேட்டு போகலாம் தான் வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம் அந்த பேய் காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு வயசானவர் போக வேண்டாம்ப்பா, போனீங்கன்னா பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொன்னார்ல, அவர் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு விமல் சுதர்சன்கிட்டையும் கேட்க, எனக்கு தெரிலடா, நானே அன்றைக்கி தான் அவரை பார்த்தேன். நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தேன், நீ மயக்கத்தில் இருந்த, உன்னால் பார்த்துருக்க முடியாது, அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சரி எனக்காக ஒரு உதவி பண்ணுறேன் அப்படின்னு விமல் சுதர்சன்கிட்டே கேட்க, என்னடா பண்ணணும்னு கேட்ட உடனே, இல்லை உண்மையிலே எனக்கு என்னாச்சு அப்படின்னு நீ அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்குறியா, மேபி அவர் ஏதாச்சும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. எனக்கு என்னவோ நான் செத்து போன மாதிரி ஒரு உணர்வும் இருக்குது. என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் உணரவும் முடியல, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். டேய் நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த பெரியவர் கூட ஏதோ செத்த பணத்தை தான் நீங்கள் தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீ மயக்கத்தில் இருக்கும்போது சொன்னார்ரா. எங்களுக்கே ஒன்றும் புரியல, ஆனால் இப்போ நீ உயிரோடு தான் இருக்கு அப்படின்னு சுதர்சன் விமல்கிட்டையும் சொல்ல, இது என்ன செத்த போனோன்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. எந்திரிச்சு நின்று செத்த போனோன்னு நான் சொன்னார், செத்த போனோன்னு நான் சொன்னார் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இங்கேருந்து நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த சுதர்சன், டேய் மச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆனால் விமலும் நான் செத்துட்டேனா அப்படின்னு இந்த இடத்த விட்டு நகர்ந்தும் போய்கிட்டு இருக்காரு. அட சுதர்சன் அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க அம்மா அப்பா, டேய் ரொம்ப நேரம் வெளியில் இருக்காத, அவனை அனுப்பிட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, இப்போ சுதர்சனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவனை தானே வந்தான், அவனே சேஃபாக போயிடும் அப்படின்னு இவரும் வீட்டுக்குள்ளே வந்து கதவையும் சாத்திட்டு நைட்டு ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டும் இருக்காரு. ஏன்னா இப்போவும் விமலுடைய உடல் சுத்தமாக ரத்தமே இல்லாமல் வெளுத்து போயும் இருக்குது, பார்க்கறதுக்கே பயமாகவும் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சா மாதிரி தூங்காமல் இருந்திருக்காரு. இப்படியே பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் பசங்க எல்லாருமே கிளம்பி காலேஜுக்கும் போகிறாங்க. ஆனால் சுதர்சன் மட்டும் காலேஜுக்கும் வரல. அவர் நிலைமை என்னன்னு தெரியும். இப்போ சுதர்சன், மோகன், மற்ற நண்பர்கள் எல்லாருமே காலேஜில் மீட் பண்ணுறாங்க. காலேஜில் வழக்கமாக பசங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க ஸ்பாட்டுன்னு அப்படின்னு ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சுதர்சன் மற்ற நண்பர்கள் அவங்க காலேஜில் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க பேசுகிற இடத்துக்கு பக்கத்துலேயே காலேஜ்குள்ளேயே ஒரு பெரிய கிணறும் இருக்குது. இப்போ அதுக்கு பக்கத்தில் தான் பசங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் சுதர்சன் கல் எடுத்து அந்த கிணத்துல போட்டபடி அப்படியே பேசிட்டும் இருக்காரு. டேய் உண்மையிலே அவனுக்கு என்னடாச்சு, அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு பழையபடி அந்த ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்க,
அப்போ மோகன் பேர் சொல்லாத இன்னும் 2 நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் எனக்கு என்னவோ இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. இப்போல்லாம் எங்களுக்கும் கெட்ட கெட்ட கனவாக வருது. சொல்லப்போனால் நேற்று நைட்டு விமல் இருக்கான்ல, எங்கள் வீட்டுக்கு வந்தான்டா. அதுவும் நடுராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கதவை தட்டியிருக்கான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கதவை திறந்துருக்காரு. இதோ இவன் வீட்டில் அவங்க அம்மாவும் கதவை திறந்துருக்காங்க. அவன் வீட்லேயும் அவங்க அம்மா கதவை திறந்துருக்காங்க. கதவை திறந்து அவங்களும் பயங்கரமாக அலறியிருக்காங்க. ஏன்னா விமலுடைய உருவம் ரத்தம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் முத தடவை பார்க்குற அவங்களுக்கு புரியாதுல்ல. ஏதோ பேய் நினச்சி கையில் இருக்கிற பொருள்லாம் வச்சு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அசிங்கமாக திட்டிருக்காங்க. சத்தத்தை கேட்டு நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்திருக்கான் அப்படின்னு. இதை கேட்ட சுதர்சன், எது உங்கள் வீட்டுக்கும் வந்தானா, உன் வீட்டுக்கும் வந்தானா அப்படின்னு கேட்க, மச்சான் அப்போ உன் வீட்டுக்கும் வந்தானா அப்படின்னு மோகனும் கேட்டிருக்காரு. ஆமாண்டா, என் வீட்டுக்கும் அவன் வந்தான். வந்தது மட்டும் இல்லாமல் லூசுத்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருந்தான். சரி இதெல்லாம் சொன்னான் அவன் பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குன்றதுனால தான் நான் அதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்ல, சரி என்ன பேசினான் அப்படின்னு மோகன் சுதர்சன்கிட்டையும் கேட்க, இல்லைடா நான் செத்துட்டேனா, என்னை பார்த்தா செத்த மாதிரி இருக்கு, என்னை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு விமல் நைட்டு சொன்னான். அந்த ஒரு விஷயத்த சுதர்சனும் மற்ற நண்பர்கிட்ட சொல்ல, மற்ற நண்பர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. மச்சான் எங்ககிட்டயும் இதே விஷயத்தாண்டா பேசினான். ஆமாம் அவன் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தான் அப்படின்னு கேட்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரியலடா, ஆனால் மணி ஒரு 1லேருந்து 1:30 இருக்கும் அப்படின்னு சொல்ல, 1லேருந்து 1:30 டேய் அவன் என் வீட்டுக்கு 1 மணிக்கு வந்தான். என் வீட்டுக்கு மட்டும் இல்லை, இவன் வீட்டுக்கும் 1 மணிக்கு வந்திருக்கான், அவன் வீட்டுக்கும் 1 மணி வந்திருக்கான். அப்படி பார்த்தா கண்டிப்பாக உன் வீட்டுக்கும் 1 மணிக்கு வந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, இருக்கலாம்டா நான் தோராயமாக 1லேருந்து 1:30 சொன்னேன். ஆனால் நீ சொன்னதுபடி பார்த்தேன் 1 மணிக்கு தான் அவனும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனால் ஒருத்தன் எப்படிறான் ஒரே நேரத்தில் நம்ம 4 பேர் வீட்டுக்கும் 1 மணிக்கு வந்திருக்க முடியும்? இதில் உன் வீடு எங்கேயோ இருக்குது, அவன் வீடு எங்கேயோ இருக்குது, இவனுக்கு 2 பேர் வீடும் எங்கேயோ இருக்குது, என் வீடும் தூரத்தில் தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குடா அப்படின்னு மோகனும் சொல்ல, ஆமாண்டா எனக்கும் அதே தான் தோணுது. நம்ம ஒன்று பண்ணலாமா, பேசாமல் அன்றைக்கி நைட்டு நாம் ஒரு வயசான பெரியவரை பார்த்தோம்ல, ஏன் இன்றைக்கி நைட்டு அவரை போய் பார்க்கக்கூடாது? ஏன்னா அன்றைக்கி நைட்டு நாம் அந்த பேய் காலேஜுக்கு போகிற வழியில் தான் அவரையும் பார்த்தோம். அவர் எங்கே இருக்காரு, அவர் பேர் என்னெல்லாம் தெரியாது. அந்த வழியாக போய் பார்க்கலாம். மேபி இருந்தாருன்னா அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி உண்மையிலே நாம் நினைக்கிறது உண்மைதானா, இல்லை இது எல்லாமே எதர்ச்சியாக நடக்குதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சுதர்சனும் மோகனும் இதே விஷயத்த சொல்ல, மற்ற 2 நண்பர்களும் இன்னும் பயந்துருக்காங்க. டேய் இது வரைக்கும் பேய் இல்லைன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் பேய் இருக்கிறத நான் தெளிவாக உணர்றேன். தயவு செஞ்சு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு இது என்ன ஏதுன்னு சரி பண்ணிடலாம். இதுக்கப்புறமும் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு அந்த பேர் சொல்லாத நண்பரும் சொல்ல, இதுதான் சரி அப்படின்னு இப்போ சுதர்சனும் சரி மோகனும் சரி இன்னைக்கு நைட்டே அவரை பார்க்கறதுக்காக முடிவு எடுக்கிறாங்க. இப்படி பிரேக் டைமும் முடியுது. எல்லா பசங்களும் இங்கேருந்து கிளம்பி கிளாஸுக்கும் போகிறாங்க. மோகன் மட்டும் சரிடா நான் பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல மற்ற எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ மோகன் பாத்ரூமுக்கும் போகிறாரு. மோகனுக்கும் சுதர்சனுக்கும் நடந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லுவார் அப்படின்னு. ஆனால் மோகன் பாத்ரூம்குள்ளே போகிறாரு. அவர் போகிற நேரம் அந்த காலேஜில் இருக்கிற ஒரு சில பசங்களாம் பாத்ரூமில் யூரின்லாம் போயிட்டுருக்காங்க. மோகனும் யூரின்லாம் முடிச்சுட்டு அந்த பாத்ரூம் விட்டு வெளியில் வந்து கிளாஸுக்கு போகும்போது தான் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. ஐயையோ ஐடி கார்டு கழட்டி கையில் சுற்றிட்டே இருக்கும்போதும் அந்த கிணத்துக்கிட்ட வச்சோம் மறந்துட்டோமே, ஐடி கார்டு இல்லாமல் உள்ளே போனால் ஃபைன் போட்டுருவாங்க, பிடி சார் எங்கே இருக்கான்னு தெரில, பார்த்தாருன்னா ஃபைன் போட்டுருவார் அப்படின்னு. இப்போ அவசரமாக மோகன் அந்த கிணத்துக்கிட்டையும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல ஐடி கார்டும் இருக்குது. இருக்குப்பா அப்படின்னு அதை எடுக்கலான்னு போகிறாரு. அப்படி அதை எடுக்கும்போது கிணத்துக்குள்ளேருந்தும் ஒரு விதமான சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, மோகன் 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 அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கிணத்துக்குள்ள இருந்தும் கூப்பிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட மோகனும் அப்படி சுற்றி பார்க்குறாரு, எவன்டா அது என்ன கூப்பிடுறான் அப்படின்னு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லா பசங்களும் கிளாஸில் போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிறது கிணறு, மோகன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது யாரும் கூப்பிட்டா ஒரு வேளை அவனாச்சு கிணத்துல ஒழிஞ்சிட்ருக்கானோ அப்படின்னு கிணத்தையும் எட்டி பார்க்குறாரு. ஆனால் கிணத்துலையும் யாருமே இல்லை. அப்படி கிணத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கும்போதும் மோகன் மோகன் அப்படின்னு எக்கோ மாதிரி குரலும் கேட்க, எவனும் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான், ஒருவேளை இந்த கிணத்துக்கு பின்னாடி அவனாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு இவரும் அப்படியே கிணத்தை சுத்தினா மாதிரி இப்போ கிணத்தோட இந்த கார்னர் இருக்குது, அப்படியே சுற்றிட்டு அந்த பக்கம் போகலான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்த மோகனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் காத்துட்ருக்கு. அந்த இடத்துல கிணத்த ஓட்டினா மாதிரி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதை மோகனும் கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. ஒத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த அதிர்ச்சியான விஷயமே தெரியுது. ஏன்னா அந்த கிணத்தை ஒட்டி உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பெண்ணுடைய உருவம். இந்த பெண்ணுடைய உருவத்தை தான் அந்த பேய் காலேஜிலும் பார்த்துருப்பாங்க. அதே பொண்ணு தான் இப்போ இந்த இடத்துல அங்கே சிரிச்சா மாதிரி உட்காந்துருந்தது. அதே மாதிரி இங்கேயும் சிரிச்சா மாதிரியும் உட்காந்துட்டும் இருக்கு. இப்போ மோகன் இந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் இந்த இடத்த விட்டு ஓடலான்னு முயற்சி பண்ணும்போதும் அங்கே உட்காந்துருக்கிற அந்த பொண்ணு அப்படியே தலையை அப்படி திருப்புற மாதிரி திருப்பி இருக்கு. அதாவது அப்படி தலையை திருப்பும் போது இந்த பக்கம் மோகன் அப்படியே கால் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு.
கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், அவ்வளோ ஈஸியாக உங்களை விட்டுருவேனா, இப்போ தான் ஒருத்தனுடைய உயிரை பலி வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தனுடைய உயிரும் பலி வாங்க வேண்டியிருக்குல்ல, அடுத்து நீ தான், உனக்கு நான் ஒரு நாள் டைம் தரேன், அந்த ஒரு நாளில் உன்னால் என்னென்ன அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிரு, அந்த 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னால் எதையுமே அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கண்ணு முன்னாடியே அந்த பெண்ணுடைய உருவம் அப்படியே எந்திரிக்குது. எந்திரிச்சு பக்கத்திலே கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துல அப்படியே குதிக்குது. கரெக்டாக அந்த உருவம் அந்த கிணத்துல குதிக்கும் போது பாதி தூரத்திலேயே அந்த உருவம் அப்படியே புகையாக மறைஞ்சு அப்படியே அந்த கிணத்தை பரவான மாதிரி மறைஞ்சும் போயிடுது. இதை எட்டி பார்க்குற மோகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயத்தில் அவருக்கு காக்கா வலிப்பு ஃபிக்ஸே வந்துருச்சு. இப்போ மோகனும் வலிப்பு வந்து அந்த இடத்துல மயங்கிடுறாரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் அப்போ வரைக்கும் இல்லை, ஏன்னா இன்னும் 24 மணி நேரம் இருக்குல்ல. இப்போ மோகன் கிளாஸ் ரூம் பக்கம் வரல. சுதர்சனும் என்ன இவன் இன்னும் ஆளை காணோம், எங்கே போனா அப்படின்னு அவங்க மேம் கிட்ட, மேம் ரொம்பவே அர்ஜென்ட், பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமை விட்டு வெளியிலையும் வராரு. வெளியில் வந்து எங்கே போனா, ஒன்று பாத்ரூம் போயிருக்கணும், ஒரு வேளை கட்டடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கானா அப்படின்னு பாத்ரூம்குள்ளேயும் போகிறாரு. ஆனால் பாத்ரூம்குள்ளே காலை வைக்கும் போதே மோகனுக்கு நேற்று நடந்த விஷயம் தான் ஞாபகமாக வருது. இதனால பாத்ரூம்குள்ளே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு வெளியிலேருந்து மோகன் டெய் உள்ளே இருக்கியாடா அப்படின்னு கூப்பிட, ஆனால் உள்ளேருந்து எந்த சத்தமும் வரல. சரி இவன் உள்ளே இல்லை, வேற எங்கே இருப்பான், சரி நம்ம அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க வழக்கமாக அந்த கிணத்துக்கிட்ட உட்காருவாங்களே, அங்கேயும் போய் பார்க்குறாரு. ஆளையும் காணோம். என்ன இவன் எங்கே போனான், ஒரு வேளை கட்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த இடத்த விட்டு நகரும் போது யாரோ ஒருத்தவங்க மூச்சு விடுறாங்க. ஆனால் அந்த மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி மூச்சு விடுற சத்தமும் கேட்க, என்ன எதுவும் சத்தம் கேட்குது அப்படின்னு அப்படி அந்த கிணத்துக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த இடத்துல மோகன் வலிப்பு வந்து மயங்கிருப்பார்ல. சுதர்சன் வர நேரம் மயக்கம் தெளிஞ்சு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எந்திரிக்கவும் முடியல. அந்த பேயை பார்த்த பயம் ஒரு சைடில் வலிப்பு வந்ததுனால உடல் ரொம்பவே பலவீனமாக இருக்குது. இதை பார்த்து சுதர்சனும் என்னாச்சுரா அப்படின்னு அப்படியே கை தாங்கி தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டதுக்கப்புறம் மோகனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் இப்போ சுதர்சன் ஒரு வித மரண பயத்தோட அந்த கிணத்தை எட்டியும் பார்க்குறாரு. ஆனால் இப்போது அந்த கிணத்துக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு புரிஞ்சு மோகனை நல்லா டைட்டாக பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாரு. மேம் கிட்ட நடந்த விஷயத்த, அதாவது இவனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, உடம்பு சரியில்லை, லாஸ்ட் பெஞ்சில் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு மேம் கிட்ட பர்மிஷன் வாங்கி லாஸ்ட் பெஞ்சிலும் படுக்க வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் மோகன், சுதர்சன், மற்ற நண்பர்கள் எல்லாருமே காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி பசங்களாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுதர்சன் மோகன் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், டேய் நீ எதுக்கும் பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு எதுவும் ஆகாது, நீ உயிரோட தான் இருப்ப, விமலும் உயிரோட தான் இருக்கான், என்ன உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்க போல இருக்குது, அதனால தான் அவன் மூஞ்சி அப்படிலாம் இருக்குது, உடம்பு சரியில்லை, மற்றபடி அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா சரியாயிடும், நம்ம எப்பவுமே பழையபடி இருப்போம்டா, நீ கவலைப்படாது அப்படின்னு மோகனை வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் சுதர்சனும் வீட்டுக்கும் கிளம்புறாரு. இப்படி வழக்கம் போல் இரவும் வருது. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுதர்சனுக்கு மட்டும் அந்த ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு. அதாவது மோகன் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் அவரோட மைண்டில் ஓடிட்டே இருக்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, உண்மையிலே அவன் பேயை பார்த்துருக்கானா, உண்மையிலே அவன் பார்த்தது பேய்னா உண்மையிலே அவன் அதை கொன்னுருமா அப்படின்னு பலவிதமான கேள்விகள்லாம் ஓடிட்டே இருக்க திடீர்னு சுதர்சனோட மொபைல் ரிங்கும் ஆகுது. எடுத்து பார்த்தா மோகன் தான் கால் பண்ணுறாரு. நடுராத்திரி கால் பண்ணுறான். ஒரு வேளை அவனுக்கும் நம்மள மாதிரி தூக்கம் வரல போல இருக்கு, சரி நம்ம பேசலாம் அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்படி அட்டன் பண்ணி பேசும்போது அந்த பக்கம் மோகன் தான் பேசுகிறாரு. ஆனால் ரொம்பவே பயத்தோடு பேசுகிறாரு. மச்சான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா, என் வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒன்று நிற்குது, நாம் அந்த காலேஜில் பார்த்தோம்ல அந்த பெண்ணுடைய உருவம் தாண்டா என் வீட்டு வாசலில் நின்றுருக்கு, அந்த பெண்ணுடைய உருவம் என்கிட்ட சொன்ன விஷயம் இன்னும் 24 மணி நேரத்தில் நீ சாக போகிற அப்படின்னு, எனக்கு என்னவோ இதுதான் என்னுடைய கடைசி இரவாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே பயமாக இருக்குடா அப்படின்னு மோகன் சுதர்சன்கிட்ட பயங்கரமாக அழ. ஆனால் இந்த பக்கம் சுதர்சனம், டேய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வெளியே யாராச்சும் பக்கத்து ஏரியா ஆளுங்களாக இருக்க போகிறாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அம்மா வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்களே அவங்க கூட போய் போட அப்படின்னு சொல்ல, டேய் அவங்க எதுவும் ஃபங்க்ஷன்னு சொல்லாமல் கொள்ளாமல் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்கடா, நானே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரியுது, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவாங்க, ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கேன்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, நீ கிளம்பி இன்றைக்கி நைட்டு என் கூட தங்குறேன் அப்படின்னு கேட்க, அவ்வளோதான்டா இன்னும் 20 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் சுதர்சன் என்ன பண்ணுறாருன்னா சைலண்டாக எழுந்திரிச்சு அந்த கதவெல்லாம் திறந்து வீட்டை விட்டு வெளியிலையும் போகிறாரு. ஏன்னா நடுராத்திரி வீட்டை விட்டு வெளில போனால் அவங்க அம்மா விட மாட்டாங்க, அதனால் சைலண்டாக எழுந்திரிச்சும் போகிறாரு. சொன்ன மாதிரி அந்த 20 நிமிஷத்தில் மோகன் வீட்டுக்கும் போயிடுறாரு. போயிட்டு மோகன் வீட்டு கதவையும் தட்டாரு. மோகனும் ஒரு மாதிரி பயந்தபடி வீட்டை விட்டு வெளியில் வந்து, மச்சான் வந்துட்டியாடா, என்னால் தூங்கவே முடியலடா, ரொம்ப தூக்கமாக இருக்கு, ஆனால் என்னால் தூங்க முடியல, கண்ணை மூடனாலே அந்த உருவம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது, சரி உள்ளவா கதவை சாத்தலாம் அப்படின்னு சுதர்சனம் வந்ததுக்கப்புறம் கதவையும் சாத்திடுறாரு. சுதர்சனம், டேய்
பயப்படாதடா, அதான் நான் கூட இருக்கலாம் அப்படின்னு இப்போ 2 பேருமே அந்த வீட்டில் தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மோகனுக்கும் சுதர்சன் வந்ததுனால ஓரளவுக்கு தைரியமும் இருக்குது. அவரும் சரி நம்ம தூங்கலாம், எதாக இருந்தாலும் கூட நண்பன் இருக்கான்ல அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த தைரியத்தில் மோகனும் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கும்போது யாரோ வீட்டுடைய கதவையும் தட்டுறாங்க. இந்த தட்டுற சத்தம் கேட்கும்போது மோகனும் கொஞ்சம் பயந்துருக்காரு. பயந்து எந்திரிச்சு உட்காந்து, மச்சான் எந்திரா, யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் பக்கத்தில் படுத்துருக்கிற சுதர்சன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, எந்திரிக்கவும் இல்லை. இவன் வேற இந்த நேரம் எந்திரிக்காமல் இருக்கானே, இவன் எனக்கு உதவியாக வருவான்னு பார்த்தா இவனுக்கும் நான் உதவி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு இப்போ மோகனும் பொறுமையாக எந்திரிக்கிறாரு. ஒருவேளை பக்கத்து ஊருக்கு போன அம்மா அப்பா வந்திருக்காங்களோ அப்படின்னு இவரும் பொறுமையாக கதவு கிட்ட போயிட்டு யாரு யாரு அப்படின்னு கேட்க, டேய் நான் தான்டா கதவை தர்றா அப்படின்னு சொல்ல, நான் தானா, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, மச்சான் நான் தான்டா சுதர்சன் வந்திருக்கேன் கதவை தரடா அப்படின்னு சொல்ல, இது சுதர்சன் அப்படின்னா ஒருவித அதிர்ச்சியோட இப்போ மோகன் அப்படி பின்னாடியும் திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா இப்போ வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தவங்க சுதர்சன் சொல்லி கதவை தட்டுறாங்க. உண்மையிலே வெளியில் இருக்கிறது சுதர்சன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது யார், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறது உண்மையிலே சுதர்சன்னா வெளியில் இருக்கிறது யார் அப்படின்னு அந்த குழப்பத்தோட வீட்டுக்குள்ளே இருக்கிற சுதர்சனை திரும்பி பார்த்தா இவ்வளோ நேரம் எழுப்பும்போது எந்திரிக்கல. ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும்போது எந்திரிச்சு ஒரு மாதிரி சிரிச்சா மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் உட்காந்துருக்கிறது உண்மையிலே சுதர்சன் கிடையாது, அந்த காலேஜில் இவங்க பார்த்த அந்த பெண்ணுடைய உருவம். இப்போ அலறிட்டு மோகனும் கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியிலும் போகிறாரு. வாசலே சுதர்சன் நிற்கிறாருல, அதேமாரி சுதர்சன் மேலே அப்படியே இடிச்சு 2 பேருமே கீழே விடுறாங்க. மச்சான் என்னாச்சுரா அப்படின்னு சுதர்சனும் கேட்க, டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா நீ வந்த, உன் கூட தாண்டா படுத்துட்டு இருக்கேன், ஆனால் திடீர்னு கதவை தட்டும்போது உண்மையிலே நீ வெளியில் இருக்க, உள்ளே இருக்கிறது யாருன்னு திரும்பி பார்த்தா நான் சொன்னல அந்த பொண்ணோட உருவம் தாண்டா உள்ளே இருக்கு, அதுவும் உருவத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் இதுக்கப்புறமும் நீ வீட்டில் தங்க வேண்டாம், தயவு செஞ்சு வந்துரு, நான் அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வண்டியில் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. இப்போ சுதர்சன் என்ன பண்ணுறாருன்னா மோகனை அவங்க அப்பா வண்டியில் உட்கார வச்சு இந்த இடத்த விட்டு வேகமாக ஓட்டிட்டும் போகிறாரு. இப்போ 2 பேருமே பேயை பார்த்த அதிர்ச்சியில் வேகமாக போயிட்டு இருக்காங்களா. சுதர்சன் தான் பைக்கையும் ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த நடு இரவில் பெருசாக வண்டி எதுவுமே இருக்காது, ரோடு காலியாக தான் இருக்கும். வேகமாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ரோட்டுக்கு குறுக்கல அந்த பெண்ணுடைய உருவம் திடீர்னு வந்து நிற்க, இதை பார்த்தா சுதர்சன் அதிர்ச்சியில் சடன் பிரேக்கும் போட்டிருக்காரு. சடன் பிரேக்கு போட்டதில் அந்த பைக் அப்படியே கண்ட்ரோல் மிஸ் ஆகி 2 பேருமே கீழே விழுந்திருக்காங்க. அப்படி விழுந்ததில் சுதர்சனுக்கு கால் அடிபட்டிருக்கு, கை உடஞ்சிருக்கு, உடம்புல அங்கே இங்கன்னு தோல்லாம் பிஞ்சு ரத்தமாக வந்துட்டு இருக்கு. இவரும் எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சுதர்சனும் உடஞ்ச கையோட எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மோகன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த ரோட்டோரமாக மயில் கல்லாம் நட்டு வச்சுருப்பாங்களே அந்த கல்லோரமாக தான் இவரும் விழுந்திருக்காரு. அண்டு பேச்சு மூச்சு இல்லாமல் உடம்புல எந்த அசைவுமே இல்லாமல் இருக்காரு. சுதர்சனும் அந்த வலியோட மோகனை தட்டி எழுப்புறாரு. ஆனால் மோகன் எந்திரிக்கவும் இல்லை. டேய் எந்திரிடா அப்படின்னு அவருடைய உடலை அப்படியே திருப்பி போடுறாரு. அவருடைய உடல் திரும்பினதுக்கு அப்புறம் சுதர்சன் பார்க்குற அந்த அதிர்ச்சியான விஷயம் ஸ்டில் இப்போ வரைக்கும் இல்லை, அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த ஒரு விஷயம் மறக்கவும் மறக்காது, மைண்டை விட்டும் போகாது. ஏன்னா அந்த மயில் கல்லில் மோகனுடைய தலை இடிச்சு உடஞ்சி உள்ளே இருக்கிற எல்லாமே வெளியில் வந்துருச்சு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், பசங்க பேயை பார்த்த பயத்தில் ரொம்பவே வேகமாக போயிருப்பாங்க. அந்த பேயும் இவங்க குறுக்க வந்து மோகன் சம்பவ இடத்துலையும் இறந்தும் போயிடுறாரு. இப்போ இந்த இடத்துல சுதர்சனும் பயங்கரமாக உட்காந்து அழ. அப்படி உட்காரும்போது மோகனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர சத்தமும் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த காலேஜில் பார்த்தா அந்த பெண்ணுடைய உருவம் தான். அந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் சுதர்சன் பயத்திலையும் இருக்காரு, அதே சமயம் கோபத்திலையும் இருக்காரு. ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பனான மோகன் இப்போ உயிரோடு இல்லை. இந்த வழியில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த பெண்ணுடைய உருவம், உன் கூட்டாளியை சேர்ந்த 2 பேரோட உயிரை நான் பலி வாங்கிட்டேன், அடுத்து இன்னும் 2 பேர் இருக்கானுங்கள அவங்களையும் பலி வாங்கிட்டேன், கடைசியாக தான் உன்னை நான் பலி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டோம் அந்த உருவம் மறைஞ்சும் போயிடுது. இப்போ இந்த இடத்துல அந்த உருவம் சொன்ன மாதிரி அடுத்து 24 மணி நேரத்தில் மோகனும் இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த பெண்ணுடைய உருவம் சொல்கிற விஷயம், உன் ஃப்ரெண்ட்ஸு உன் கூட்டாளியில் 2 பேரோட உயிரை நான் பலி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. 8 பேரில் 3 பேர் வரல, 5 பேர் தான் பேயை பார்க்க போயிருக்காங்க. அது அந்த கடைசி 2 பேர் பேர் சொல்லாமல் இருப்பான்ல அவங்கள விட்டுருங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இப்போ சுதர்சன், விமல், மோகனும் இறந்துட்டாரு, சுதர்சன் உயிரோட இருக்காரு, விமல் உயிரோட தான் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தா மோகன் மட்டும் தான் இறந்து போயிருக்காரு. எப்படி 2 உயிர்னு சொல்லுது அப்படின்னு யோசிக்க தான் சுதர்சனுக்கு ஒரு விஷயமும் புரிய வருது. அந்த பெரியவர் சொன்னார்ல, செத்த பணத்தை தான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி பசங்களும் ஒரு சில விஷயங்களை உணர்ந்திருப்பாங்க. விமல் உண்மையிலேயே உயிரோட இருக்கானா இல்லை செத்து போயிருக்கானா அப்படின்னு. சரி, உண்மையிலே அவர் செத்து போயிருக்கட்டும், ஆனால் இப்போது அவரோட உடலில் இருக்கிறது யார்?
இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சுதர்சனம் அவங்க நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போலீஸ், ஆம்புலன்ஸ் அண்ட் விமலுடைய அம்மா அப்பாவுக்கும் தகவல் சொல்ல, அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயமும் அப்படியே போலீஸ் கேஸ்லாம் முடிஞ்சு கடைசியாக மோகனுடைய உடல் வீட்டுக்கும் வருது. அதுக்கப்புறம் அவருடைய உடலை நல்லடக்கமும் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மோகன் அவங்க வீட்டில் இது வெறும் விபத்து அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர, இதுக்கு பின்னாடி இந்த பசங்க லூசுத்தனமாக பேயை தேடி போகிறேன், பேய் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு போகிறேன் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனால் இத்தனை நாள் பசங்களை சுற்றி மட்டும்தானே இந்த தப்பான விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் பசங்களுடைய வீட்டை சுற்றி, அம்மா அப்பா அவங்க குடும்பத்தை சுற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் அமானுஷமாக நடக்க, இதுலேயும் அப்பா அம்மாவுக்கு கெட்ட கெட்ட கனவு வருது. நைட்டு அவங்க வீட்டு வாசல்கிட்ட ஒரு பெண்ணுடைய உருவத்தையும் பார்க்குறாங்க. அண்ட் இறந்து போன மோகனுடைய ஆன்மா, சுதர்சனாக இருக்கட்டும் மற்ற நண்பர்கள் யாருடைய கனவுக்கும் வரல. ஆனால் சுதர்சனுடைய அம்மா அப்பா, மோகனுடைய அம்மா அப்பா, மற்ற நண்பர்களுடைய அம்மா அப்பா எல்லா கனவுலையும் வந்து நான் இறந்ததுக்கு காரணம் இதுதான், நாங்கள் எல்லாருமே பேய் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கும் போனோம், அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கும் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு, இதோட முடிவில் தான் அந்த ஆன்மா என்னையும் கொண்டு இருக்கு. ஆனால் என்னை கொல்றதுக்கு முன்னாடியும் முதல்ல எங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் விமல் அப்படின்றவனையும் கொண்டு இருக்கு. பலி அவன் தான், ரெண்டாவது பலி நான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த எல்லாருடைய கனவுலையும் சொல்லும்போது எல்லா அம்மா அப்பாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுலேயும் விமல் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கும் இந்த ஒரு கனவு வந்திருக்கு. ஆனால் அவங்க அதிர்ச்சி ஆகலை. என்ன நமக்கு கெட்ட கெட்ட கனவு வருது, நம்ம பையன் வீட்டில் உயிரோடு தானே இருக்கான், இந்த மாதிரி கனவு வருது. பொதுவாக செத்தவங்க நம்ம கனவுல வரக்கூடாது, வந்தாலே தப்பாக ஏதோ நடக்குமே அப்படின்னு பெரும்பாலான மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு. இவங்களும் அதே விஷயத்தை யோசிச்சு சுதர்சனோட அம்மா அப்பா, விமலோட அம்மா அப்பா அண்ட் மோகனுடைய அம்மா அப்பா அப்படின்னு எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. ஏன்னா அடுத்து உங்கள் பசங்களுக்கு தான் அப்படின்னு கனவுலாம் வந்திருக்கோம்ல, அதனால எல்லாருமே ஒன்று கூடி இந்த மாதிரி கெட்ட கனவு எனக்கு வந்திருக்கு, உனக்கு வந்திருக்கு அப்படின்னு பேசும்போது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கனவு எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னு. அப்போதான் அம்மா அப்பாக்கே தெரியுது நம்ம பசங்க தப்பு பண்ணிட்டானுங்க, இது எப்படியாச்சும் சரி பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க, அப்போ தான் சுதர்சனம், அம்மா நான் சொல்கிறேன் திட்டாதீங்க, நாங்கள் அன்னைக்கு பேய் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் போனோம், அப்படி போகிற வழியில் ஒரு வயசானவரையும் பார்த்தோம், போகும்போது எங்களை போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தாரு, அதே மாரி நாங்கள் போனோம், அவர் என்ன சொன்னாரோ அதே விஷயம் தான் அங்கேயும் நடந்தது. அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பி வரும்போதும் எங்களையும் தடுத்து நிறுத்தினாரு. நிறுத்தினது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பணத்தை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு விமலையும் சொன்னாங்க. ஆனால் விமல் இப்போ உயிரோட தான் இருக்கான். எனக்கு எதுவும் நாம் அவரை போய் பார்த்தா ஏதாச்சும் வழி பொறுக்கு அப்படின்னு சொல்ல, டேய் அவர் எங்கே இருக்காரு, பேர் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அவர் அன்னைக்கு மட்டும்தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல, நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே, சொல்லப்போனால் இந்த 5 குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த வழியாக போகிறாங்க. கரெக்டாக அந்த 2 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் அங்கே காத்திருந்து பார்க்குறாங்க ஏதாச்சும் வயசானவர் வராரா இல்லையா அப்படின்னு. ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க, கொஞ்சம் முன்னாடியும் போகிறாங்க அண்டு கொஞ்சம் பின்னாடியும் வந்து பார்க்குறாங்க, எங்கேயுமே ஆளை காணோம். அப்போ சுதர்சனோட அம்மா அப்பா, டேய் அவர் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம விசாரிப்போம், யாருக்காச்சும் அவரை பற்றி தெரிஞ்சதுன்னா சொல்லுவாங்கள்ல, இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது, நில்லுங்க எங்கே போகிறீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காம போனால் எப்படி அப்படின்னு ஒரு புதருக்குள்ளேருந்து ஒரு சத்தமாக வருது. என்னன்னு பார்த்தா ஒரு புதர்கிட்ட தான் சின்னதாக ஒரு குடிசை மாதிரியும் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த வயசானவரும் தங்கியிருக்க. அவரும் வெளியில் வராரு. இங்கே இருக்கிற சுதர்சன், பேர் சொல்லாத 2 நண்பர்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்து, ஓ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நடக்கிறது நடந்தே தான் தீரும். அன்னைக்கு நான் அந்த பசங்களுக்கு அவ்வளோ எச்சரிக்கையும் கொடுத்தேன். அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அதுலேயும் இந்த அமாவாசை ரொம்பவே தனித்துவமானது. இது பேய்களுக்கு கெட்ட சக்திகளுக்கும் ரொம்பவே உகந்த நாள். அந்த நாள் அப்போ தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவ்வளோவா எச்சரித்தேன். இந்த பசங்க இதுக்கேற்ற மாதிரி 5 பேர் போனானுங்க. ஆனால் திரும்ப வரும்போது 4 பேர் தான் வந்தானுங்க. வரும்போது ஒரு பணத்தையும் தூக்கிட்டு வந்தானுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சுதர்சன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. ஐயா அவன் உயிரோட தான் இருக்கான், அவனும் பணம் இல்லை, அவனை பணம்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல, தம்பி நீ என்னதான் சொன்னாலும் இறந்தவனை பொண்ணுன்னு தான்ப்பா சொல்லுவாங்க, இல்லைனா இறந்தவங்களை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சுதர்சனை கேட்க, சுதர்சன் இன்னும் கோவப்படுறாரு. அப்போ சுதர்சனோட அப்பா அம்மா, டேய் பெரியவர் யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு கேட்க, அப்பா அன்னைக்கு விமல் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, அவர் தான் இவர் பார்த்துட்டு ஏதோ பொண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த வயசானவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அந்த சுதர்சனோட தலையிலே பளிச்சுன்னு ஒன்று அடிச்சு ரொம்பவே கோவமாக கேட்குறாரு, அப்போனா இத்தனை நாள் அந்த பொண்ணு உங்கள் கூட தான் இருக்கா, அட பாவிங்களா தப்பு பண்ணிட்டீங்களேடா, நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறீங்களே, அவன் உண்மையிலே உயிரோடு இல்லைடா, அவன் இறந்து நாட்கள் ஆகுது, இப்போவும் அவன் உடல் அசைவில் இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் உடம்புல இருக்கிற அந்த
பேய், அந்த ஆன்மா தாண்டா. இப்போ சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த பெரியவரும் இங்கேருந்து நகர்ந்து அவர் குடிசைக்குள்ளே போகும்போதும் விமலோடைய அம்மா ஒரு மாதிரி அழுது அந்த பெரியவர்கிட்டையும் கேட்க, அந்த பெரியவரும் விமலோட அம்மா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாதுல்ல, அதனால் விமலுடைய அம்மா அழுகையை பார்த்து அந்த பெரியவரும் கொஞ்சம் இறக்கப்பட்டு அந்த பெரியவரும், அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உன் பையன் இறந்து நாட்கள் ஆகுது, ஒழுங்காக அவனுக்கும் செய்ய வேண்டிய ஈம சடங்குகள்லாம் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா, அவங்க கூட இருக்கும்போதும் அவன் ஏதோ செத்து போன ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லையா, அவன் உடலை பார்க்கும்போதும் சரி அவங்க கூட இருக்கும்போதும் சரி உங்களுக்கு அவன் செத்து போன மாதிரி உணர்வு இல்லையா அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா ஓன்னு கதறியும் அழறாங்க. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உணர்ந்த விஷயம், நம்ம பையனை பார்க்குறதுக்கு செத்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் விமலுடைய உடல் அசைவில் இருக்கிறதுனால தான் அவங்களும் அந்த அளவுக்கு பெருசாக யோசிக்கலை. இப்போ சுதர்சனுடைய அம்மா அப்பா, ஐயா தயவு செஞ்சு எங்கள் பையனை காப்பாற்றுங்க, உதவி பண்ணுங்க, வாழ வேண்டிய வயசில் போய் சேர்ந்தா என்ன ஆகுறது, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதை நான் அன்னைக்கு அவ்வளோ சொன்னேனே, அப்பவாச்சு கொஞ்சம் யோசிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா, உங்கள் பையன் இவன் தான். ஏன்னா இவனுக்கு தான் இந்த நண்பர்கள் கூட்டத்தில் பேய் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கு. சொல்லப்போனால் இவன் தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி மற்ற எல்லாருமே பேய் நம்பிக்கை இல்லாமல் ஆக்கியிருக்கான், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஆக்கியிருக்கான். இந்த உலகத்தில் பேய் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு புகுத்தி நீயே இப்படி இரு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அந்த விஷயத்தை தான் உன் பையனும் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட தீய சக்தியால் தான் இப்போது உன் குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகள் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக வினையாக வந்து நிற்குது. அதுக்கு முதல் படி எடுத்து வச்சது இவன் தான் அப்படின்னு சுதர்சன் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ தான் சுதர்சன் தான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு இப்போ யோசிக்கிறாரு. இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லா அம்மா அப்பாக்களும் இந்த பெரியவர்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க, என் பையனை காப்பாற்றுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்மா என்னால் மரணத்தை தள்ளி போட தான் முடியும், ஒரே அடியாக தடுத்துலாம் நிறுத்த முடியாது, வேணும்னா ஒன்று பண்ணுறேன், எல்லாருமே என் கூட வாங்க, இவங்க எந்த இடத்துல போயிட்டு அந்த பேயை பார்த்தாங்களோ அங்கேயே போயிட்டு சில பரிகாரம்லாம் நான் பண்ணுறேன், ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த நைட்டு தான் பண்ணணும். இதை பண்ணுறது மூலயமா மரணத்தை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தலாம், ஆனால் நிரந்தரமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பசங்க அம்மா அப்பா எல்லாருமே இப்போ அந்த காலேஜுக்கும் கூட்டிகிட்டும் போகிறாங்க. அப்போ சுதர்சன் கேட்குறாரு, ஐயா நான் போயிட்டு விமலை கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர் ரொம்பவே கோவத்தோட சுதர்சனையும் பார்க்க, டேய் உனக்கு புரியலையாடம், அவன் செத்து போய் நாட்கள் ஆகுது, இப்போ அவன் உடம்புல இருக்கிறது வேற, நீ கவலைப்படாத, இப்போ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அவன் உடம்புல இருக்கிறது நம்மளை தேடி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் உன் நண்பன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு. இப்போ எல்லாருமே அந்த காலேஜுக்கும் போகிறாங்க. முன்னாடி பார்த்ததை விட அந்த காலேஜ் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்குது. அந்த பெரியவரும் முன்னாடி போகிறாரு, என் கூட வாங்க எதுவும் ஆகாது அப்படின்னு எல்லாருமே உள்ளே போக, இதுக்கு முன்னாடி இந்த பசங்க எந்த கிளாஸ் ரூமில் அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்தாங்களோ அந்த கிளாஸ் ரூமுக்கும் போகிறாங்க. அந்த சுதர்சன் பேர் சொல்லாத இன்னும் 2 பசங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட சொல்லி, தம்பி இங்கே இருக்கிற அந்த டேபிள்லாம் நகர்த்துங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பேய் எந்த இடத்துல ஒரு டேபிள் உட்காந்துருந்ததும் அதெல்லாம் நகர்த்திட்டு அந்த மைய பகுதிக்கு கொஞ்சம் பக்கத்தில் பெரியவரும் உட்கார்றாரு. உட்காந்து சில பல மந்திரங்கள்லாம் சொல்கிறாரு. அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துல எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த பேய் உட்காந்ததும் அந்த இடத்துக்கு அந்த பேய் கதறிட்டும் வருது. அது சத்தம் தூரத்தில் ஏதோ ஒரு பொண்ணு அலறிட்டே ஓடி வர மாதிரி இருக்கும். கொஞ்சமாக கேட்ட அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு திடீர்னு அந்த கிளாஸ் ரூமை உடச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று இங்கேயும் வந்து உட்காருது. அது வேற எதுவுமே இல்லை, இவங்கள இவ்வளோ நாள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண்ணுடைய உருவம் தான். இப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தல. அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பேய் உட்காந்துருக்கிற அந்த இடத்துல கொஞ்சம் தூசி மாதிரி மண்ணும் இருக்குது, அதை அப்படியே வழித்து கொஞ்சம் மண் எடுக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல சுதர்சன் பேர் சொல்லாத 2 பசங்க இருக்காங்களே, அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறாரு. தலைமுடியை வெட்டலை, அப்படியே கோவத்தோட முடியை பிடிச்சி வேரோட இழுத்துடுறாரு. இப்போ கீழேருந்து எடுத்த அந்த மண்ணை இவங்க 3 பேரோட முடி இருக்குல்ல, அதில் தனித்தனியாக அந்த மண்ணை வச்சு ஒரு தாயத்தை மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணி இதை பசங்களுடைய இடுப்புலையும் கட்டிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது எதிர்க்க இருக்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா ரொம்பவே கோவப்படுது. இந்த பெரியவரை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவரும் மந்திரக்கட்டு போட்டு அந்த ஆன்மாவை அங்கேயே உட்கார வச்சிடறாரு. இப்போ இந்த பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் யாருமே திரும்பி பார்க்காம இந்த இடத்த விட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே இந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமும் அந்த பெரியவர் சொல்கிற விஷயம் இப்போவும் நான் சொல்கிறேன், உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை தற்காலிகமாக தான் அடக்கியிருக்கேன். பட் இன்கேஸ் அந்த ஆன்மா அந்த கட்டிலேருந்து வெளியில் வரும், வெளியில் வந்தாலும் 2வது படியாக இவங்க இடுப்பில் ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதுவும் தற்காலிகம் தான். நான் போட்டிருக்கிற இந்த கட்டு கண்டிப்பாக சில வருஷங்கள் தாங்கும், அதுக்கப்புறம் என்னாலையுமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த இடத்துல இருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாரு. அங்கே இருக்கிற அம்மா அப்பாலாம் அடுத்து என்னாகும்னு கேட்க,
பெரியவர் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் இங்கே இருந்தும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் பசங்க அம்மா அப்பா எல்லாருமே டேரெக்டாக எங்கே விமல் வீட்டுக்கும் வராங்க. வந்து பார்த்தா விமல் அவருடைய வீட்டிலே இறந்து போன சடலமாக இருக்காரு. இப்போ அவருடைய உடல் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அழுகுன மாதிரியும் இருக்குது. அப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது இவன் இறந்து நாட்கள் ஆகுது. இத்தனை நாள் அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் இவன் உடம்பை ஆட்டை படைச்சும் இது உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் விமல் அவருக்கும் இறுதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதையும் பண்ணியிருக்காங்க. இப்படியே நாட்கள் மாதங்கள் அப்படின்னும் போயிட்டுருக்கு. இதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் சொல்லாத 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னல, அதில் ஒரு நபர் அவருக்கு என்னாச்சுன்னு தெரில, அவங்க காலேஜில் இருக்கிற கிணறு இருக்குல்ல அந்த கிணறுல குதித்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாராம். இல்லை என்னாச்சுன்னு தெரில, அந்த கிணத்துல சடலமாக அவரை மீட்டெடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் இப்போது உயிரோடு இருக்கிறது சுதர்சன், பேர் சொல்லாத 2 நண்பர்களில் ஒரு நண்பர், 2 பேர் மட்டும்தான் இப்போது உயிரோடும் இருக்காங்க. அந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு பிரச்சனை பண்ணதில்லை. அந்த சுதர்சனுக்கும் அந்த நண்பருக்கும் தெளிவாக தெரியுது, இதுலேயும் அந்த நண்பர் அடுத்து நம்ம தான் சாக போகிறோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு மரண பீதியிலும் இருந்துட்டு இருக்காரு. அந்த நண்பர் இறந்ததுக்கப்புறம் சுதர்சனும் சேம் அதே ஃபீலிங் தான் இருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகும், என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரியல. இதில் ஒரு விஷயத்த சொல்ல போனால் சுதர்சன் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஆட்கள் இல்லை, எல்லாருமே பார்த்துட்டாரு. ஆனால் யாராலையுமே இந்த ஒரு விஷயத்துக்கு உதவி பண்ணவும் முடியலை. என்ன இந்த ஒரு விஷயத்துலேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவருடைய மரணத்துக்காக காத்துட்டு இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் மனசும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இன்கேஸ் பேய் பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.